24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிடெக்டிவ் போம்கேஷ் பக்ஷி அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஹிந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2015 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை 1942 இரண்டாம் உலகப் போர் நடக்கிற சமயத்துல கல்கட்டாவில் நடக்கிற மாதிரி கதை அமைஞ்சிருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. அஜித்ங்கிற ஒரு நபர் தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சு தாங்கன்னு மாதிரி ஹீரோ கிட்ட உதவி கேட்கிறாரு. ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. உண்மையிலே அஜித்தோட அப்பாவுக்கு என்னாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, ஹீரோ அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்மத்தெருலா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 1942 இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்க சமயத்துல கங்கை நதி வழியா 500 கிலோ அபின்கிற போதை மருந்த ஒரு சைனீஸ் கும்பல் கடத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு இன்னொரு கும்பல் இவங்களை தாக்குறாங்க. அப்படி தாக்கி அந்த போதை மருந்த இந்த கும்பல் திருடுறாங்க. அப்படி தாக்கிட்டு இருக்கும்போது ஒரு சைனீஸ் ஒருத்தன் ஒரு முகமுடி போட்ட நபரை பார்த்து பயந்து நீயான் மாதிரி கேக்குறான். ஆமா நான் தானு அவனோட கண்ணிலே கத்தி வச்சு குத்தி கிழிக்கிறான். அடுத்து 2 மாசம் கழிச்சு சைனாவில் நடக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அந்த போதை மருந்து கும்பலோட தலைவனை காமிக்கிறாங்க. எனது அந்த யங்பான பாத்தியா, அவன் தான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல பாஸ், அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் தான் என்ன இப்படி பண்ணான் மாதிரி கண்ணாடியை கலட்டி காமிக்கிறாரு. இவனோட 2 கண்ணுமே போயிருச்சு. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்கட்டால வச்சு அந்த யங்பான் கதையை முடிக்கிற, அதே மாதிரி என்னோட 500 கிலோ அபினை கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரி பாசு சொல்ல சரின்னு இவரும் ஏத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஒரு காலேஜை காமிக்கிறாங்க. அங்க அஜித்ங்கிற ஒரு நபர் தன்னோட அப்பாவை கண்டுபிடிச்சு தாங்கன்னு மாதிரி ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பிரைவேட் டிடெக்டிவாவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோவும் அஜித்தோட வீட்டுக்கு போய் அப்பாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாவோட பேர் புவன் அப்படிங்கிறது. இப்ப அஜித்தும் அப்பா யூஸ் பண்ற பொருள் எல்லாத்தையும் காமிக்கிறாரு. அப்போ ஒரு சூட்கேஸ்ல பார்க்கும்போது அவர் கெமிக்கல் சம்பந்தமான படிப்பு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி ஒரு சில மருந்துகளை பாக்குறாரு. அதுல இருந்து இவருக்கு சக்கரை வியாதி இருக்குன்ற விஷயம் தெரிய வருது. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஒரு துணியை மோந்து பாக்குறாரு. அதுல பான் மசாலா வாசனை வருது. அப்பாவுக்கு இந்த பழக்கம் இருக்கான்னு கேட்கும்போது டெய்லி இதை யூஸ் பண்ணுவார் மாதிரி அஜித்தும் சொல்றாரு. சரி, அந்த பான் மசாலா பாக்ஸ் எங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. இந்த மாதிரி அப்பா கடைசியா ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தாரு, அங்க போய் அப்பாவோட எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டேன், ஆனா அந்த பான் மசாலா பாக்ஸ் மட்டும் இல்லைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல அஜித்தோட அப்பா கடைசியா தங்கியிருந்த லாட்ஜுக்கு போய் விசாரிக்கணும் மாதிரி நினைக்கிறாரு. அது வேற ஊர்ல தான் இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த ஊருக்கு வந்து அந்த லாட்ஜை கண்டுபிடிச்சிடாரு. அந்த லாட்ஜை நடத்துறது ஒரு டாக்டர் தான். அவரும் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நபரும் காலெல்லாம் உதறிட்டு இருக்காரு. இத பார்த்த ஹீரோவும் ஓடி வந்து காலை பிடிக்கிறாரு. இப்ப டாக்டரும் ஹீரோ பார்த்து, என்ன தம்பி இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் மாதிரி கேட்கிறாரு. இல்லையா, என் பேர் சக்கரவர்த்தி, நான் ரொம்ப ஏழை, இங்க வேலை தேடி வந்திருக்கேன், இந்த லாட்ஜில ரொம்ப கம்மியான விலையில ரூம் கிடைக்கும்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன் மாதிரி இவரும் சொல்றாரு. ரூமா உனக்கெல்லாம் கிடையாது மாதிரி டாக்டரும் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் எனக்கு தரமாட்டீங்கன்னு மாதிரி ஹீரோவும் துருவி துருவி கேட்கிறாரு. இந்த மாதிரி நீ ரொம்ப பொய் பேசுற, இந்த ஊருக்கு வந்துதான் நீ செருப்பே வாங்கியிருக்க, அதே மாதிரி இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் சிரிக்கிறாரு. சார் கையை கொடுங்க, உண்மையிலே நீங்க ஒரு பெரிய ஆள் தான், நானே ஒரு டிடெக்டிவ், எனக்கு மேல நீங்க இருக்கீங்க, என்னோட பேர் பக்ஷின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. சார், புவன்கிற ஒருத்தர் இந்த லாட்ஜில் தங்கியிருந்தார்ல, அவர் காணாம போயிட்டாரு, அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கேன் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த லாட்ஜில் இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறது யார் யாருன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப கண்ணாடி போட்ட ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் அஸ்வின் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு சைனாக்காரரை காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி புவன் இங்க தங்கியிருந்தார்ல, அவரோட பான் மசாலா பாக்ஸை தேடி வந்தேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இதை கேட்கிற அஸ்வினோட முகம் அப்படியே மாறுது. அவரோட நடத்தையும் சரியில்லை. இந்த விஷயத்த ஹீரோவும் நோட் பண்றாரு. புவனை யாரோ கொலை பண்ணி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க மாதிரி தன்னோட சந்தேகத்தை சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பதட்டப்படுறாங்க. அதே மாதிரி அங்க வேலை பார்க்கிற ஒருத்தரோட கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அஸ்வினோட ரூமுக்கு போறாரு. ஏன்னா ஹீரோ பேசும்போது முதல்ல பதட்டமானது இவர் தான். அது மட்டும் இல்லாம இவர் தான் புவனோட ரூம்மேட்டாவும் இருந்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் இவர்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பான் மசாலா போடுவீங்களான்னு மாதிரி கேட்கிறாரு. இல்ல, அந்த பழக்கம்லாம் இல்லைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பேசிக்கிட்டே கபோர்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் இருக்கு. அது புவனோட பாக்ஸ் தான். அப்படியே ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல ஒரு புக் இருக்கு, அதோட ஒரு பஸ் டிக்கெட்டும் அதுல இருக்கு. இப்ப அஸ்வினும் நல்லா மாட்டிக்கிட்டாரு மாதிரி ஹீரோவும் இவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. பக்கத்துல டாக்டரும் இருக்காரு. இங்க பாருங்க, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், புவன் பான் மசாலா மிக்ஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு நான் அடிமையாவே ஆயிட்டேன், அவர் காணாம போனதுக்கு அப்புறம் அவரோட பான் மசாலா பாக்ஸை மட்டும் யாருக்கு தெரியாம நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. ஆனா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இது வேலைக்கே ஆகாது, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம் மாதிரி சொல்றாரு.
ஹீரோவும் அஸ்வின் சொல்றது உண்மைதான் மாதிரி நினைக்கிறாரு. நான் அந்த புக்ல ஒரு பஸ் டிக்கெட்டை கண்டுபிடிச்சேன். அது இந்த வழியா போற 32A பஸ் தான். அதுவும் கடைசி ஸ்டாப்புக்கு வாங்கின டிக்கெட் தான். நாங்க முதல்ல அங்க போய் செக் பண்ணி பாக்குறோம். அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போகலாம் மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி தான் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னதுன்னா, பூனை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் சம்பந்தமான படிப்பு, ஆராய்ச்சி எல்லாத்துலயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிற விஷயம் ஞாபகம் வருது. இது எல்லாமே ஒண்ணுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இவருக்கு தோணுது. ஆனா இப்ப இந்த ஃபேக்டரியை மூடி சீல் வச்சிருக்காங்க. என்னாச்சு, ஏன் மூடி இருக்காங்கன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஒரு அழகான பொண்ணு குளிச்சுட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு பிரபலமான நடிகையா தான் இருப்பாங்க. இவங்களும் குளிச்சுட்டு மேல வரும்போது, யார் அவன் ரொம்ப நேரமா அங்க நின்னுட்டு இருக்கான், கூட்டிட்டு வாங்கன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நேரா வந்து, இது உங்க இடமான்னு மாதிரி கேக்குறாரு. இல்ல, இது என்னோட இடம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச சித்தார் அப்படிங்கிற ஒரு நபரோட இடம் மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புவனை தெரிஞ்சிருக்கிற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இல்ல, அப்படி ஒரு ஆளை பார்த்தது இல்ல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் நடிகையோட கார்லயே கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது கார்ல இருக்கிற விஷயங்கள்லாம் நோட் பண்றாரு. நீங்க சித்தார்னு ஒரு நபரை சொன்னீங்கல்ல, அவர் யாருன்னு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு இவங்களும் சொல்றாங்க. அப்படின்னா புவனுக்கு மட்டும் என்னாச்சு, அநேகமா இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களும் திடீர்னு பிரேக் அடிக்கிறாங்க. இப்ப உடனே தான் வச்சிருந்த ஹேண்ட் பேக்கை அப்படியே மறைக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. என்ன மேடம், உங்களுக்கு புவனை தெரியுமான்னு மாதிரி கேட்கும்போது, இல்ல அப்படி யாரும் தெரியாதுன்னு மாதிரி மறுபடியும் சொல்றாங்க. இப்ப இவங்களும் நேரா ஷூட்டிங் ஸ்பாட்கே வந்துடுறாங்க. கூடவே ஹீரோவும் வந்துடுறாரு. இப்ப இவங்களும் நடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் மேக்கப் ரூமுக்கு வந்து ஹேண்ட் பேக்கை செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப ஒரு சில லெட்டர்லாம் கிடைக்குது. அடுத்த சீன்ல ஹீரோவும் அங்க கிடைச்ச லெட்டர் எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட காமிக்கிறாரு. பார்த்தா அது எல்லாமே சித்தார பிளாக்மெயில் பண்ண எழுதப்பட்ட லெட்டர் தான். அப்படி பிளாக்மெயில் பண்ணது யாருன்னு பார்த்தா புவன் தான் பண்ணிருக்காரு. இது எல்லாமே லாட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தான் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் இதை கைப்பட எழுதாம நியூஸ் பேப்பர்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒட்டி அனுப்பிச்சிருக்காரு. இப்ப அந்த நியூஸ் பேப்பரையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு. புவன் எதுக்காக அவரை பிளாக்மெயில் பண்ணணும். கடைசியா 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் புவன் காணாம போயிருக்காரு. அந்த சித்தார் கிட்ட விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சித்தாரோட வீட்டுக்கு போறாரு. அங்க கட்சியை சேர்ந்த நிறைய ஆட்கள் இருக்காங்க. இப்ப வீட்டுல இருந்து வெளியில ஒரு ஆள் வந்து புது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறதா சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காரு. இவர் யாருன்னா சித்தாரோட மச்சான் தான் இவரு. இவரோட பேர் சுகுமார் அப்படிங்கிறது. 2 பேருக்கு ஏதோ பிரச்சனை போல. இந்த கூட்டத்தை பயன்படுத்தி ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு இன்ஸ்பெக்டர், சித்தாருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தேன் மாதிரி போய் சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அங்க சித்தார் யாரு கூட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோவும் ஓரமா நின்று கேட்டுட்டு இருக்கும் போது சத்யாவதிங்கிற ஒரு பொண்ணு அங்க வராங்க. இவங்க யாருன்னா, வெளியில ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிக்க போறதா சொன்னார்ல, அவங்களோட தங்கச்சி தான் இவங்க. இவங்க 2 பேருமே சித்தாரோட வீட்டுல தான் இருக்காங்க. இவங்களோட அண்ணன் சுகுமார் தான் பிரிஞ்சு வந்து புது கட்சி ஆரம்பிக்க போறாரு. இப்ப இவங்களும் நீங்க யாரு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே சித்தார் வெளியே வராரு. இப்ப ஹீரோவும் புவனை என்ன பண்ணீங்க, அவரை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க மாதிரி சித்தார் கிட்ட கேக்குறாரு. இதை கேட்கிற இவரும் செம்ம கடுப்பாயிராரு. எங்க வந்து என்ன கேக்குறேன்னு மாதிரி ஆட்களை வச்சு ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ மறுபடியும் அந்த நடிகையை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இப்ப இவங்களும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஃபேக்டரியில வச்சுதான் சித்தார் புவன் கிட்ட ஏதோ பேசியிருக்காரு. ஆனா வெளியே வரும்போது சித்தார் மட்டும் தான் வந்திருக்காரு. ஆனா ரொம்ப பயத்தோட வந்தாருன்னு மாதிரி தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த டாக்டரும் அந்த ஃபேக்டரிக்கு வராங்க. அங்க இருக்கிற பூட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சித்தாரோட ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி சித்தார் தான் அனுப்பிச்சு விட்டாரு, உள்ள எலித்துள்ள நாத்து அதிகமா இருக்கு மாதிரி கேட்கும்போது இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இப்ப இவங்களே கதவையும் ஓபன் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோவும் எலியை தேடுற மாதிரி வந்து ஒரு மிஷினை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள பார்த்தா புவன் அழுகிய நிலைமையில புறமா கிடக்குறாரு. அடுத்த சீன்ல புவனோட உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதோட ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அதாவது கழுத்தை இறுக்கி கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணிருக்காங்க மாதிரி தெரிய வருது. இப்ப லாட்ஜில் இருக்க எல்லாரும் சோகமா இருக்காங்க. ஆனா அஸ்வின் மட்டும் வந்து என்ன கேக்குறாருன்னா, அந்த புவனோட பான் மசாலா பாக்ஸ் மட்டும் கிடைக்குமான்னு மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க என்ன கேக்குறீங்க மாதிரி சொல்லிட்டு பான் மசாலா பாக்ஸை கொடுத்துறாரு. அவரும் பான் மசாலாவை போட்டுக்கிட்டு புவனோட கைப்பக்குமே சூப்பர் தான், அவருக்கு நிகர் யாரும் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இப்ப அங்க இருக்க ஒரு நபரும் நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. இங்க பாருங்க, பேப்பர்ல உங்களை பத்தி பெருமையா போட்டிருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. சரி, நியூஸ் பேப்பர் ஏன் இவ்வளவு லேட்டா வருதுன்னு மாதிரி இவரும் கேக்குறாரு. ஆமா, எப்பவுமே இந்த டைம்ல தான் வரும், ஒரு சில நாள் இதை விட லேட்டா வரும், ஆனா இந்த டைமுக்கு முன்னாடி வரவே வராதுன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாரு. அங்க புவனை சித்தார் தான் கொலை பண்ணிருக்கான்னு மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வந்து சித்தார் புவனை கொல்லல, யாரோ இவரை மாட்டி விட பாக்குறாங்க மாதிரி அடிச்சு சொல்றாரு. இப்ப இவரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப கமிஷனரும் நீ என்ன சொல்ற, இந்த லெட்டர்லாம் பொய்யான் மாதிரி கேக்குறாரு. சார், அதுக்கு அந்த ஸ்டாம்பை பாருங்க, அந்த லெட்டர்ஸ் எல்லாமே அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாம்பை 7:30 மணிக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த நியூஸ் பேப்பர் லாட்ஜுக்கு வந்தது 8 மணிக்கு மேலன்னு மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட கமிஷனரும் அதை செக் பண்ணி பாக்குறாரு.
புவனும் சித்தாரும் மீட் பண்ற அன்னைக்கு வேணும்னே அன்னைக்கு அந்த லெட்டர் அமைச்சிருக்காங்க. இது மூலமா இவரை மாட்டி விட பாக்குறாங்க. அன்னைக்கு தான் புவன் காணாம போயிருக்காரு. இந்த லெட்டர் எல்லாமே அவரோட கொலைக்கு அடுத்துதான் வந்திருக்குன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இதை கேட்ட சித்தாரும் நான் எந்த தப்பு பண்ணலன்னு மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சித்தார்கிட்ட விசாரிக்கலாம் மாதிரி அவரோட வீட்டுக்கு வராரு. அங்க அந்த நடிகையும் இருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கு போல. இப்ப பக்கத்துல பேசலாம் மாதிரி நெருங்கி வராங்க. இங்க பாருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் சித்தார்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த நேரத்துல அவரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சார், உங்களை யாரோ மாட்டி விட பாக்குறாங்க. யார் அவங்க சொல்லுங்கன்னு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சித்தார் உடனே வாந்தி எடுக்கிறாரு. உடம்பெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது. இப்ப எல்லாரும் வந்து அவரை பிடிக்கிறாங்க. இப்ப ஹீரோ உங்களை மிரட்டினது யாருன்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவரும் ஏதோ சொல்றதுக்காக வராரு. ஆனா அது மூலியம் அவர் இறந்தே போயிடுறாரு. இப்ப கமிஷனரும் இங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு விஷ பாட்டில கண்டுபிடிக்கிறாங்க. எங்கன்னா சித்தாரோட மச்சான் சுகுமார் ரூம்ல இருந்து தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப கமிஷனரும் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாருன்னா, இவர் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு மாதிரி கேக்குறாரு. சார், கொலையும் பண்ணிட்டு அந்த விஷ பாட்டில இங்கேயே வச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால சுகுமாரையும் யாரோ மாட்டி விட பாக்குறாங்க மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ லாட்ஜ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வேலைக்காரன் வரான். இந்த மாதிரி டாக்டர் ஊர்ல இல்ல, உங்ககிட்ட ஒரு பார்சலை கொடுக்க சொன்னார் மாதிரி இவனும் வந்து கொடுக்குறான். இப்ப ஹீரோவும் பார்சலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. இது என்னதுன்னா அந்த லெட்டர்ல இருந்த ஸ்டாம்ப் தான். இப்பதான் ஹீரோவுக்கு ஒவ்வொரு விஷயமா புரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த லெட்டர் எழுதுனது டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம சித்தாரையும் இவர் தான் மிரட்டிருக்காரு மாதிரி இவருக்கு தெரிய வருது. அடுத்த சீன்ல சுகுமாரோட தங்கச்சி சத்யாவதி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. இந்த மாதிரி அன்னைக்கு நீங்க வந்துட்டு போனீங்கல்ல, அப்ப இருந்து என் அண்ணனை காணோம், கண்டுபிடிச்சு தாங்கன்னு மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. என்கிட்ட ஏன் சொல்றீங்க, போய் போலீஸ் கிட்ட சொல்லுங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப சத்யாவதியும் ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, உங்க அண்ணனுக்கும் சித்தாருக்கும் என்ன பிரச்சனை, ஏன் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. தெரியல, அவங்களுக்குள்ள ஏதோ ஈகோ பிரச்சனை மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, உங்க மாமா சித்தாருக்கும் புவனுக்கும் என்ன சம்பந்தம் மாதிரி கேக்குறாரு. இந்த மாதிரி புவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு. அவர் சொல்ற மாதிரி தான் இந்த ஃபேக்டரியில நிறைய மிஷினை எங்க மாமா வாங்கி போட்டார் மாதிரி சொல்றாங்க. சரி, கடைசியா உங்க அண்ணனை எங்க பாத்தீங்கன்னு மாதிரி கேட்கும்போது, நீங்க ஒரு டாக்ஸில எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அதே டாக்ஸில தான் ஏறி வெளியே போனாங்க மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது அவரை ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டார் மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் அஜித்தை கூப்பிட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அஜித்துக்கு பல் வலிக்குது மாதிரி உள்ள கூப்பிட்டு போறாரு. இந்த மாதிரி டாக்டர் ஒரு இடத்துக்கு சண்டை கத்துக்க போயிருக்காங்க மாதிரி அங்க இருக்கிற லேடியும் சொல்றாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டு இவங்களும் அங்க வந்துடுறாங்க. இப்ப அந்த டாக்டரை காமிக்காங்க. அவரும் சண்டை பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப டாக்டரும் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்களும் சண்டை கத்துக்கணும், சுகுமார் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சாரு, நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணீங்களாமே, அவர் தான் சொன்னார் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் இப்படி அவசரப்படுறீங்க, அந்த ஸ்பிரிங் டேவுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அப்ப பாத்துக்கலாம் மாதிரி இந்த டாக்டரும் சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னதுன்னா, அந்த சுகுமார் ஒரு கட்சி கூட்டத்துல ஸ்பிரிங் டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இது ஹீரோவுக்கு இப்ப ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த லாட்ஜில் இருக்கிற டாக்டரும் ஸ்பிரிங் டேவுக்கு அப்புறம் தான் வருவார் மாதிரி லாட்ஜில் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் என்ன அந்த ஸ்பிரிங் டே மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு சுகுமாரோட ஆள் ஒருத்தன் வரான். இவனுக்கு ஹீரோவை நல்லா தெரியும். டேய், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் ஏதோ சொல்லி சமாளிச்சு வெளியே வந்துடுறாரு. இதை கேட்கிற இந்த டாக்டரும் ஒரு மாதிரி ஆயிராரு. நம்ம தான் தேவையில்லாம உளறிட்டோம் மாதிரி நினைச்சு அந்த சுகுமாரோட ஆளை உள்ள கூப்பிட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஸ்பிரிங் டேன்னு ஏதோ சொல்றாங்க. அப்பதான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க மாதிரி இவரு அஜித் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல அந்த சுகுமாரோட ஆள் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டாக்டர் தான் சொல்லியிருப்பாரு போல. இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரத ஹீரோவும் கவனிச்சிடறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வேற கெட்டப்ல வெளியே வந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் அந்த சுகுமாரோட ஆளையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனும் எங்க வந்திருக்கானா, அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கான். இவங்களும் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கருப்பு கலர் கார் ஒண்ணு அங்க வருது. அப்ப வேக வேகமா ஒருத்தர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து கார்ல ஏறி தப்பிச்சிடறான். இந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சுன்னே ஹீரோவுக்கு தெரியல. இவரும் உள்ள வந்து பார்க்கும்போது அங்க இருந்த வேலைக்கார பொண்ணையும் அந்த சுகுமாரோட ஆளையும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவும் இவனோட பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு பேப்பர் இருக்கு. தன்னோட கைரேகை அதுல படாத மாதிரி அந்த பேப்பர் எடுத்துறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் லாட்ஜுக்கு வந்துடுறாரு. அந்த டாக்டர் வந்துட்டாரு, உங்களை பார்க்கணும் மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் அந்த ஆளுக்கு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்துட்டான் மாதிரி ஹீரோவும் கோவமா டாக்டரை பார்க்க போறாரு. இப்ப டாக்டரும் நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் மாதிரி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டாக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடிட்டு இருப்பாரு. அந்த சித்தார் ரொம்ப மோசமான அரசியல்வாதி. நாட்டுக்கு எதிராக செயல்படுறதுக்கு அவன் நிறைய பிளான் வச்சிருந்தான். அதனாலதான் நாங்க அவனை கொன்ன மாதிரி சொல்றாரு. சரி, புவனை ஏன் கொலை பண்ணீங்க மாதிரி கேட்கும்போது அவனும் மிகப்பெரிய துரோகி தான், நாட்டுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவன் எங்க டீம்ல தான் இருந்தான். சித்தார உளவு பார்க்க நாங்க தான் அவனை அனுப்பி வச்சோம். கடைசியில அவன் கூடவே சேர்ந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அவனையும் கொன்னோம்.
அது மட்டும் இல்லாம புவனை கொண்டுட்டு அந்த பழிய சிக்தார் மேல போடலாம்னு பிளான் பண்ணோம். அப்பதான் நீ வந்து அவனை காப்பாத்திட்ட. அதுக்கப்புறம் தான் நாங்க சிக்தாரை கொலை பண்ணோம். நாங்கெல்லாம் நம்ம நாட்டு விடுதலைக்காக போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணோம் மாதிரி இவரும் சொல்றாரு. அதெல்லாம் சரி, நீங்க ஏன் ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணீங்க மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கேட்கிறாரு. ஆமா, எதிரிக்கு எதிரி நண்பன்ல. இந்த பிரிட்டிஷ் எதிர்க்க ஜாப்பனீஸ் ஹெல்ப் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாடு சுதந்திரம் அடையணும், அவ்வளவுதான் மாதிரி இந்த டாக்டரும் சொல்றாரு. ஒன்ன மாதிரி ஆள் எங்களோட டீம்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், யோசிச்சு பாருங்க மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப அஜித் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாவை நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கு. அவர் செத்தது நல்லதான், நாட்டுக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டாரு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே அந்த செத்து போனவங்கிட்ட இருந்து ஒரு பேப்பர் எடுத்தார்ல, அதையே பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு. இப்ப அஜித் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா கெமிக்கல் சம்பந்தமான படிப்பு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சாரு. அதுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டாங்க. அதனாலே அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு மாதிரி இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஃபார்முலான்னு மாதிரி கேட்கும்போது ஏதோ அபினை வச்சு ஃபார்முலா பண்ணார் மாதிரி இவரும் சொல்றாரு. டேய், இதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லலன்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அஸ்வின் வராரு. சார் எப்படி இருக்கீங்க, அந்த பான் மசாலா பாக்ஸை மட்டும் கொடுங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் ஹீரோ இந்த விஷயத்த நோட் பண்றாரு. இவர் அந்த பான் மசாலாவுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாரு மாதிரி யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் செம்ம போதையில வந்து அஜித்தை எழுப்புறாரு. சோகத்துல பார்த்தா இந்த பீடாவை போட்டு துப்பிய டிராயிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. டேய், உங்க அப்பா பெரிய ஆள் தான், அவரோட பான் மசாலாவை போட்டு தான் என் மூளையே வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்க அப்பா அந்த சிக்தார பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல, வேற ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கு மாதிரி சொல்லிட்டு மயக்கமாயிடுறாரு. மறுநாள் காலையில ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு தான் இங்க டாக்டரா இருக்காரு. இந்த பான் மசாலாவை கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுல எதுவுமே இல்லைன்னு மாதிரி சொல்றாரு. சரி, என்னோட பிளட்டை செக் பண்ணி பாரு மாதிரி ஹீரோவும் சொல்ல ஃப்ரெண்டும் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுல அபின்கிற போதை மருந்து கலந்துருக்கு தெரிய வருது. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதாவது புவன் அபின்கிற போதை மருந்து வச்சு ஒரு புது ஃபார்முலா உருவாக்கியிருக்காரு. பாக்குறதுக்கு பான் மசாலா மாதிரியே இருக்கும், ஆனா அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ரெடி பண்ணிருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு இப்ப புரிய வருது. இப்ப ஹீரோவும் நேரா லாட்ஜுக்கு வராரு. இந்த அஸ்வினுக்கு தான் இந்த பான் மசாலாவை கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க போல, அதனாலதான் இவரும் இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. இந்த லாட்ஜ்ல ஒரு சைனாக்காரர் இருக்காருல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் வாங்கி சில போதை மருந்துகளை வச்சு மருந்துலாம் தயார் பண்றாரு. இப்ப ஹீரோவும் இவர்கிட்ட வந்து அந்த அபின்கிற போதை மருந்தை பத்தி கேட்கிறாரு. இங்க பாருங்க, இதுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்காங்க, கல்கட்டாவில் இதை வச்சு பெரிய பிசினஸே பண்ணிட்டு இருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போக முடியுமான்னு மாதிரி கேட்க சரின்னு இவரும் இவங்களை கூப்பிட்டு போறாரு. இங்க பாருங்க, இது மோசமான இடம், இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு மாதிரி சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறாரு. இப்போ ஒரு குரூப் வந்து ஹீரோவையும் அஜித்தையும் தாக்கி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. போலீஸ் தான் இவங்களை இங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்ப கமிஷனரும் இங்க வந்துடுறாரு. உன்னை நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த இடத்துக்கு ஏன் வந்தேன் மாதிரி இவரும் கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் அபின்கிற போதை மருந்தை வச்சு ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணி பெரிய பிசினஸே இங்க நடந்துட்டு இருக்க மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட கமிஷனரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 500 கிலோ அபின்கிற போதை மருந்த ஒரு சைனீஸ் கும்பல் கடத்திருப்பாங்க. அப்ப முகமூடியெல்லாம் போட்டுட்டு இன்னொரு கும்பல் அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த முகமூடி போட்ட கும்பலோட தலைவன் பேர் யங்பான் மாதிரி சொல்றாரு. இந்த பேரை கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த சிக்தார் சாகும்போது இந்த பேரை தான் சொல்ல ட்ரை பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அந்த சோத்துலயும் இந்த பேர் தான் இருந்திருக்கும். இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அந்த யங்பான் தான் காரணம் மாதிரி ஹீரோவுக்கும் கமிஷனருக்கும் தெரிய வருது. நீ தான் அவனை கண்டுபிடிக்கணும் மாதிரி கமிஷனரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சத்யாவதியை பாக்குறதுக்காக போறாரு. பார்த்தா அவங்களும் அங்க இல்ல. இந்த மாதிரி சுகுமார் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, அண்ணனை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டாங்கன்னு மாதிரி வேலைக்காரனும் சொல்றான். இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு மாதிரி அந்த வரைபடத்தையே மறுபடியும் பாத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த வேலைக்காரனும் இதை எங்கேயோ பாத்திருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்கன்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்துட்டு ஓடி வராரு. கங்கை நதினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை அடிக்கடி மேப்ல பாத்துட்டு இருப்பேன், இது அதே மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இப்ப செட் பண்ணி பார்க்கும்போது அது கங்கை நதியோட வரைபடம் தான். இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, அந்த சுகுமார் அவங்க குரூப் எல்லாம் சேர்ந்து நாளைக்கு அபினை கடத்த போறாங்க, நாளைக்கு தான் அந்த ஸ்பிரிங் டே மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த மேப்ல அங்கங்க நிறைய சின்ன சின்ன கோடா இருக்கு, இது என்னன்னு தெரியல. இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த போதை மருந்து டீலர்ஸ் கிட்ட தான் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒரு குரூப் ஹீரோட டீமை பிடிச்சிட்டு போய் கத்தி முனையில விசாரிக்கிறாங்க. இதை பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை கொன்னுருங்கன்னு மாதிரி அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் சொல்றான். இப்ப ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அந்த யங்பான் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கும்போது அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும் மாதிரி இந்த குரூப்பும் கேட்கறாங்க. அந்த யங்பான் எங்க இருக்கான்ற விஷயத்த நான் சொல்றேன், அதுக்கு பதிலா நான் கேட்கிற விஷயத்த நீங்க சொல்லணும் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப கத்தி வச்சு மிரட்டினாலும் அந்த கத்தியை எடுத்துறாரு. ஏன்னா அந்த யங்பான் தான் இவனோட கண்ணை கத்தியை வச்சு கிழிச்சிருப்பான். இப்ப ஹீரோவும் இந்த மேப்பை காமிக்கிறாரு. இதுல சில இடங்கள்ல சின்ன சின்ன கோடா போட்டிருக்கு. அந்த இடமெல்லாம் கவர்னர் ஆபீஸ், ஆல் இண்டியா ரேடியோ, இப்படி முக்கியமான இடமெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் மாதிரி கேட்கிறாரு. இப்ப இவனும் இதை பார்த்துட்டு கத்திக்கிட்டே அங்கிருந்து போறான். டே, இது போதை மருந்து கடத்தலுக்கான பிளான் இல்ல,
கல்கட்டாவை பிடிக்கிறதுக்காக ஜாப்பனீஸ் போட்ட பிளான் தான், ஜாப்பனீஸ் உள்ள வர போறாங்க மாதிரி இவனும் கத்தி சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாயிரு. அந்த யங்பான் பர்மாவிலிருந்து வந்து எங்க குரூப்ல சேர்ந்து வேலை பார்த்தான். அதுக்கப்புறம் எங்களையே எதிர்த்து தனியா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் தான் எங்களோட 500 கிலோ அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டார் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னதுன்னா, அன்னைக்கு கார்ல அந்த நடிகையோட பேசிட்டு இருக்கும் போதான் அவங்களும் பர்மாவிலிருந்து வந்ததா சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. இப்ப ஹீரோவும் நேரா அந்த நடிகையோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்களும் பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கார்ல வந்து உட்காந்துறாரு. எங்க அந்த யங்பான்? அவன் சொல்லிதானே எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. சித்தாருக்கு விஷம் கொடுத்தது நீதானே, உண்மையை சொல்லுங்க மாதிரி கேட்கும்போது என்ன பண்றது, அந்த யங்பானை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், எனக்கு வேற வழி இல்ல, லவ்க்காக தான் இதெல்லாம் பண்ணேன், காதலோட வழி தெரியுமான்னு மாதிரி இவங்களும் ஒரு சின்ன துப்பாக்கி எடுக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் டக்குன்னு அந்த துப்பாக்கியை பிடிங்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து ஜாப்பனீஸ் கல்கட்டாவை பிடிக்க போறாங்க மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் இதை நம்ப மாட்டேங்கிறாரு. சரி, நீங்க இதை நம்பலினாலும் பரவாயில்ல, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை மட்டும் பண்ணுங்க. இந்த மாதிரி போர் நடக்கும்போது சைரன் சவுண்ட் கொடுப்பாங்கல்ல, அதை இந்த டைம்ல பண்ணுங்கன்னு மாதிரி சொல்ல கமிஷனரும் இதை ஏத்துக்கிறாரு. அடுத்து ஹீரோவும் அந்த டாக்டருக்கு லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் நாட்டுக்காக ரொம்ப பாடுபடுறீங்க, நானும் உங்க குரூப்ல சேர ஆசைப்படுறேன், நம்ம லாட்ஜுக்கு வந்துருங்க, நிறைய விஷயம் பேசணும் மாதிரி எழுதுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் லாட்ஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதுல யார் யார் இருக்காங்கன்னா, அந்த டாக்டர் இருக்காரு, கூட சுகுமாரோட தங்கச்சி இருக்காங்க, அதோட அந்த ஜாப்பனீஸ் பல் டாக்டர் எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. இப்ப ஹீரோவும் நான் உங்க கூட சேர ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டீம்ல ஒரு துரோகி இருக்கான், அவன் பர்மாவை சேர்ந்தவன்னு சொல்றாங்க, அவன் செத்து போனதாகவும் சொல்றாங்க, அதே மாதிரி போதை மருந்து கும்பலோட தலைவன் சொல்றாங்க, அவன் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி, தன்னை நம்பி வந்த யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நடிகை அங்க வந்து உட்காடுறாங்க. சரி, உங்களுக்கு அந்த யங்பான் யாருன்னு தெரியுமான்னு மாதிரி மத்தவங்ககிட்ட கேட்கிறாரு. அப்ப சுகுமாரும் எனக்கு அந்த மாதிரி யாருன்னு தெரியாதுன்னு மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஹீரோவும் தான் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த யங்பான் வேற யாரும் இல்ல, இந்த டாக்டர் தான் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஆனா டாக்டர் மட்டும் கைதட்டி சிரிக்கிறாரு. இந்த யங்பான் முதல்ல சைனீஸ் கும்பலோட சேர்ந்து அபின்கிற போதை மருந்து பிசினஸ் பண்ணிருக்கான். இதுல நம்பர் 1 வரணும்னு முடிவு பண்ணி கல்கட்டாவுக்கு வந்து இங்க தங்கியிருக்கான். அந்த நேரத்துல அந்த சைனீஸ் கும்பல் இவனை அட்டாக் பண்ணும்போது அந்த சம்பவத்துல இவன் இறந்து போயிட்டு தான் நினைச்சாங்க. இந்த யங்பான் டாக்டர் மாதிரி கல்கட்டாவிலே தங்கி தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிட்டு இங்க லாட்ஜ் வச்சு நடத்திருக்காரு. அப்பதான் அந்த சைனீஸ் கும்பல் இருந்து 500 கிலோ அபினை கடத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிக்தாரையும் புவனையும் மீட் பண்ணிருக்காரு. அந்த புவன் மூலமா சிக்தாரோட ஃபேக்டரியில வச்சு போதை மருந்து தயார் பண்ணி ஒரு போதை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக நிறைய பணமும் ஆட்களும் தேவைப்பட்டாங்க. அதனால நாட்டோட விடுதலைக்காக பாடுபடுறேன் மாதிரி சொல்லி சுகுமாரையும் அவரோட ஆட்களையும் தன்னோட டீம்ல சேர்த்துக்கிட்டாரு. இந்த ஆட்களை வச்சுதான் 500 கிலோ அபினை கடத்திருக்காரு. அதே மாதிரி இங்க இருக்கிற கவர்மெண்ட் போதை மருந்து பிசினஸ்க்கு தடையா இருக்கிறதுனால ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கூட டீல் பேசியிருக்காரு. நீங்க கல்கட்டாவுக்கு பிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன், அதே மாதிரி என்னோட பிசினஸை கண்டுக்க கூடாத மாதிரி டீல் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கும் புவனுக்கும் பிரச்சனை வர புவனை கொலை பண்ணிட்டு சித்தாரா மாட்டி விடுன்னு நினைச்சிருக்காரு. புவன் எழுதின மாதிரி லெட்டர் அனுப்புனது இவர் தான். ஆனா இதுல நான் தலையிட்டதுனால சித்தார் இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அந்த நடிகையை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கள வச்சு சித்தாரை கொலை பண்ணிருக்காரு. அவங்கதான் அந்த விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. இந்த டாக்டரான யங்பான் தன்னை நம்பி வந்த எல்லாரையும் ஏமாத்திருக்கான்னு மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சூப்பர்னு சொல்லி இந்த டாக்டரும் கைதட்டி சிரிக்கிறாரு. இப்ப அந்த நடிகையும் டாக்டர் கிட்ட போய் என்ன உண்மையிலேயே லவ் பண்ணலையான்னு மாதிரி கேட்கறாங்க. இப்ப இவரும் சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு அவங்கள வயிற்றுல கத்தி வச்சு சொருகிறாரு. ஜாப்பனீஸ் வந்துட்டாங்க, இனிமேல கல்கட்டா எங்களோட தான், உன்னால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. அந்த நேரத்துல ஹீரோ கமிஷனர் கிட்ட சொன்ன மாதிரி சைரன் சவுண்ட் அடிக்குது. இப்ப எங்க ஆட்கள் ரெடி ஆயிட்டாங்க, இனிமேல நீங்க தப்ப முடியாத மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இதை பார்த்து அந்த ஜாப்பனீஸ் டாக்டர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் உண்மையில டாக்டர்லாம் கிடையாது, இவர் ஜாப்பனீஸ் படைத்தளபதியில ஒருத்தரா இருப்பாரு. இப்ப ஹீரோவும் இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீங்களும் உங்க ஆட்களும் இந்த நாட்டை விட்டே போயிடணும், எதுவுமே பண்ண மாட்ட மாதிரி சொல்றாரு. இப்ப தளபதியும் வேற வழி இல்லாம உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. ஆனா உண்மையிலே இங்க எந்த படையும் வந்திருக்காது. ஹீரோ சொன்ன மாதிரி சைரன் சவுண்ட் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. இப்ப டாக்டரும் அங்க கெத்தா நின்றுட்டு இருக்காரு. தம்பி கொஞ்சம் மேல பாருங்க மாதிரி ஹீரோவும் சொல்ல அந்த சைனீஸ் கும்பல் தான் மேல இருக்காங்க. இந்த யங்பான் கண்ணுல கத்திய வச்சு இவனை தான் கிழிச்சிருப்பாரு. இந்த யங்பானை பழிவாங்க அந்த சைனீஸ் கும்பலும் ரெடியா இருக்காங்க. இப்ப இவரும் ஹீரோவை அடிக்கலான்னு போகும்போது அந்த சைனீஸ் கும்பல் மேல இருந்து குதிக்கிறாங்க. அப்ப பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு தலையில அடிபட்டுருது. முழிச்சு பார்க்கும்போது அந்த யங்பானை காணோம், அதே மாதிரி அந்த சைனீஸ் கும்பலையும் காணோம். அப்ப சுகுமோட தங்கச்சி வந்து ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அங்க பார்த்தா அந்த சைனீஸ் கும்பல் யங்பானை பிடிச்சி பயங்கரமா அடிக்கிறாங்க. சீக்கிரமா அவனோட கண்ணை குத்தி கிளிங்கின் மாதிரி இந்த நபரும் கத்துறாரு. இந்த அடியாலும் கண்ணை குத்தாம பயந்து நடுங்கிட்டே இருக்கான். இப்ப டாக்டரும் என்னடா பண்றேன்னு மாதிரி அந்த கத்தியை வச்சு அவரோட கண்ணையே குத்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு. கடைசியா இவரோட கண்ணை குத்த சொன்ன அவரோட கதையும் முடிச்சிடாரு. இப்ப டாக்டரும் டேய் உன்னை தேடி நான் கண்டிப்பா வருவேன் மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது.